வேணும்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, ஒரு பெரிய மன்னர் பல வருடங்களாக தவம் பண்ணார். அந்த யாகத்துல நிறைய நெய்ய ஊத்தி யாகம் பண்ணதுனால எனக்கு உடல் மந்தமா இருக்கு. அதனால இந்த காண்டி பவனத்தில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்து மரங்களை உண்டாத்தா எனக்கு செமிக்கும், சீரணிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சீரணிக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்ப நீங்க இந்த காட்டை நீங்க இறையா உண்ணலாமே அப்படின்னாரு. யாரு? கிருஷ்ணன். இல்ல, இந்திரனை நான் உள்ள நுழைஞ்சாலே மலையை ஏவி என்னை உள்ள போவிடாம தடுக்கிறாரு. அப்படின்னும் போது அந்த இந்திரனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இந்த அக்னி பகவானுக்கு 7 நாள், அடுத்து நடு 7 நாள், அடுத்து கடை 7 நாள், 3 7 மொத்தம் 21 நாள் கொடுத்தாங்க. அந்த 21 நாளை தான் இன்னைக்கு நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த முதல் 7 கடுமையான வெப்பத்தையும், அந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மிதமான வெப்பத்தையும், அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மிக குறைவான வெப்பத்தையும் தரும். காரணம் என்னன்னா, அக்னி பகவானுக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வாக்கு. அந்த வாக்கு தான் இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் என்ற பெயரிலே நம்முடைய ஆன்மீகம் கூறும் கதை இதுதான். அதனாலதான் அர்ஜுனனுக்கு காண்டீபம் கொடுத்தாரு. அர்ஜுனனுக்கு காண்டீபன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பேர் வந்தது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ராஜபாளையத்தை நம்ம தாண்டி வந்தோம் இல்லையா, அந்த பகுதிக்கு முற்பட்ட பகுதி ஒரு காலத்துல வெறும் மலையா இருந்ததா. அத மல்லி என்ற பெண் ஆண்டா. அந்த பெண்ணுக்கு வில்லி கண்டன் அப்படின்னு 2 பிள்ளைங்க. அப்ப அந்த வில்லி கண்டன் என்ற 2 பிள்ளைகளை வேட்டைக்கு போனாங்க. 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. கண்டனை காணா. வில்லி ஒரு ஆலமரத்துக்கு கீழே உறங்கினார், தேடி அயர்ந்துட்டு. அப்ப அங்க ஒரு சாமி காட்சி கொடுத்தாரு. யாரு? வடபத்திர சாய் என்று சொல்லக்கூடிய பெருமாள் காட்சி கொடுத்து, நீ தேடிக்கிட்டு இருக்க உன்னுடைய சகோதரன் சிங்க அடிச்சு இறந்து போயிட்டான். இந்த பகுதியை நகரமாக்கி இந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த புத்துக்குள்ள இருக்க என்னைய வெளியில, அதாவது தெய்வமாக இந்த இடத்துல ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு சொல்லும் போது, அந்த வில்லி என்று சொல்லக்கூடிய மல்லியினுடைய மகள் அந்த புத்துல இருந்த அந்த சாமிக்கு ஒரு கோவில் எழுப்பினாரு. அதத்தான் வில்லி புத்தில் இருந்து அந்த சாமிக்கு கோவில் எழுப்புறதுனால வில்லி புத்தூர்னு பேரு. அதத்தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரு? வடபத்திர சாய் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஆலயம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முத்திரை சின்னம் ஓமாந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் அவர்களுடைய காலத்துல அவங்க முதலமைச்சராக இருக்கும் போது எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு அடையாளத்தையும் குறிப்பிடாத ஒரு கோபுரம் எது